ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சீக்ரெட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு புதுசான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் தேவை இருந்தால் நீங்கள் ஓனாக வந்து ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயே ஏஐ ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு யாரோட சேட்டாவது எடுத்துக்கோங்க. கீழே வந்து இந்த கேலரி பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இமேஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓனாக ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேட்டின் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நிறைய இமேஜஸ் வரும். இதுலேயே நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து நீங்கள் அனிமேஷனாக கூட மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு மேக் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வீடியோ மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜிப் ஃபைல் மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீடியோ கிளிப் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து சென்ட் கொடுத்துடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா ஒரு வீடியோ கிளிப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன ஃபோட்டோஸ் தேவையோ அல்லது என்ன ஜிப் ஃபைல் தேவையோ நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப்பே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.